இன்னொரு வேட்பாளர் நேர்மையானவராக இருக்கிறார். இவங்க 2 பேர்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனால் அது மட்டும் முக்கியமானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நேர்மையோடு திறமை இரண்டர கலக்க வேண்டும். நேர்மை இல்லாத திறமை வீணானது, திறமை இல்லாத நேர்மை பலனளிக்காது. ஆகவே திறமையும் நேர்மையும் இணைந்து ஒரு வேட்பாளருக்கு இருக்குமெனில் அதுதான் வரவேற்க தகுந்தது. அத்தோடு இன்னொரு அம்சம் இருக்கிறது. ஒருவரை வேட்பாளரை நாம் தேர்வு செய்து விட்டோம் என்றால் 5 ஆண்டு காலத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அதற்கு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகுதான் அவரை பற்றி யோசிப்பது என்று இருக்கக்கூடாது. வெற்றி பெறும் ஒரு வேட்பாளர் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னென்ன ஐயா? வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செய்யலாம் என்றால், உதாரணத்திற்கு ஈரோடு தொகுதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஈரோடு தொகுதியிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினர், அவர் இந்த பகுதியிலே இருக்கிற வணிகர் அமைப்புகள், சேவை அமைப்புகள், ராட்ரி சங்கம், அரிமா சங்கம் போன்ற சேவை அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது அல்லவா, சமூக நல அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. ஈரோட்டிலே கூட எண்ணற்ற அமைப்புகள் இது போன்ற நல்ல எண்ணத்தை கொண்ட சிறு சிறு அமைப்பாக செயல்படுகிற அமைப்புகளும் இருக்கின்றன, சம்மேளனங்களாக செயல்படுகிற அமைப்புகளும் இருக்கின்றன, தொழில் சார்ந்த தனித்தனி வணிக அமைப்புகளும் இருக்கின்றன. இது போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்களை எல்லாம், நல்லெண்ணம் மிக்கவர்களை, நடுநிலையாளர்களை எல்லாம் அழைத்து ஆலோசனைகள் பெறலாம். இந்த ஈரோட்டுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னவெல்லாம் நீண்ட காலமாக செய்ய வேண்டியது இருக்கிறது, அதை பற்றி பேசலாம் என்று அவர்களை எல்லாம் அழைக்கலாம். இதற்கு சட்டத்தில் ஒன்றும் இடமில்லை. ஆனால் நம் நடைமுறையிலே அவர்கள் எல்லாம் அழைத்தால் வருவார்கள். வந்து அவர்களை ஒரு இடத்திலே அமர வைத்து ஒரு நாள் இதற்காக தனியாக செலவிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு ஒரு 3-4 மாதங்கள் கழித்து கொஞ்சம் அனுபவம் தொடர்பும் ஏற்பட்ட பிறகு இது போன்ற அத்தனை வரை வரவழைத்து இப்படியெல்லாம் என்னென்ன, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கலைமகள் பள்ளிக்கு எதிராக செங்குந்தர் பள்ளி இருக்கிறது, 2 பள்ளிகள் இருக்கின்றன அல்லவா. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு நேர் எதிராக ஓடி வரக்கூடிய குழந்தைகள் இருக்கின்றன. இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து எதிர் திசையிலே ஓடி போகிற குழந்தைகள் இருக்கின்றன, பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு கீழே ஒரு நல்ல அழகான சப்வே ஒன்று அமைத்திருந்தால் அந்த குழந்தைகள் எல்லாம் அடியிலே போய்விடுவார்கள், எந்த ஆபத்து அவர்களுக்கு நேராது. சின்ன விஷயம் தானே. இது போன்ற சின்ன 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 விஷயங்களும் இருக்கின்றன. மிகப்பெரிய குடிநீர் கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. வேட்பாளர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எவ்வாறு செயல்பட வேணும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்களிடத்திலே இருந்து அவர்களிடத்திலே கருத்துக்கள் கேட்க வேண்டும், ஆலோசனைகளை கேட்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், எந்தெந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர முடியும், சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதிக்கு ஏற்ற முறையிலே என்னென்ன கொண்டு வர முடியும் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்க வேண்டும். ஏதோ தேர்வு செய்யப்பட்டு விட்டதாலேயே நமக்கே எல்லாம் தெரியும் என்று நினைத்துவிடக் கூடாது. தேர்வு செய்த பிறகும் வாக்காளர்களுக்கு கடமை இருப்பதாக வாக்காளர்களும் கருத வேண்டும். நாம் தான் தேர்வு செய்து விட்டோமே, அவனுக்கு தான் எல்லாம் தெரிந்தவனாயிற்றே என்று கருதாமல் நாம் சென்று சில ஆலோசனைகளை, கருத்துக்களை சொல்லலாம் என்று வாக்காளர்களும் கருத வேண்டும். இப்படி வாக்காளர்களுக்கும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் இடையிலே 5 ஆண்டு காலம் இடையராத தொடர்பு இருக்க வேண்டும். உதாரணமாக சட்டமன்றத்திலே பட்ஜெட் தொடர் வருகிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த பட்ஜெட் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழைத்து, கொஞ்சம் நிபுணத்துவம் பெற்றவர்கள், கொஞ்சம் பொருளாதாரம் அறிந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து சில ஆலோசனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பெறலாம், கருத்துக்களை கேட்கலாம். பட்ஜெட் தொடரிலே என்னென்னவெல்லாம் பேச வேண்டும் என்று கருதுகிறீர்கள் என்று கேட்கலாம். அதே போன்று அந்த பட்ஜெட் தொடரிலே பேசி முடித்த பிறகு அந்த தொடர் 1 மாதம் 1.5 மாத காலம் நடக்கும். சட்டமன்றம் நடந்த பிறகு இங்க கொங்கு கலையரங்கம் போன்ற அது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த 1.5 மாதம் 2 மாத காலம் சட்டமன்றத்திலே என்னென்னவெல்லாம் நடந்தது என்று சுருக்கமாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த மக்களுக்கு விளக்கலாம். சட்டமன்றத்தில் இப்படி எல்லாம் நடந்தது, இப்படி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொன்னார், இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று தொலைக்காட்சியிலே பார்த்திருந்தாலும் அதை விரிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லலாம். யார் நம்மை அனுப்பினார்களோ அவர்களுக்கு சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லலாம். படிப்படியாக ஒரு அரசியல் அறிவையும் சமூக நல அறிவையும் மக்களுக்கு ஊட்டுவதற்கு கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. சட்டமன்றத்திற்கும் இந்த தொகுதிக்கும் இடையே ஒரு பாலமாக அவர் இருக்கலாம். பிறகு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் இந்த தொகுதியிலே என்பதை, என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் சட்டமன்றத்திலே முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம். அதே சமயத்தில் மக்கள் இருக்கின்ற இடங்களுக்கெல்லாம் சென்று, எங்கெங்கெல்லாம் செல்வதுமோ சென்று அந்த மக்களை சந்தித்து மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நாம் தனிமைப்பட்டு விடக்கூடாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவன் தனிமைப்பட்டு விடக்கூடாது. அல்லது தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும் சொந்தக்காரனாக நடக்கக்கூடாது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவரை சந்திப்பதே பெரிய காரியம். அப்படி மீறி போய் சந்தித்தால் அவர் இருப்பார், அவரை சுற்றி ஒரு 100 பேர் சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர் கட்சிக்காரர்கள், கரைவேட்டி மன்னர்கள். எப்படியா மக்கள் போய் சுலபமாக பார்ப்பார்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்நேரம் ஒரு 10, 20 பேர், 30 பேர் சுற்றி கொண்டே இருப்பது போல ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது. தேவைக்கு ஒருவர், இருவர் இருக்கலாம், உதவி செய்வதற்கு இருக்கலாம், தவறு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் சுயநலக்காரர்கள், காரியம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், எந்நேரம் காக்காய் பிடிப்பவர்கள் என்பது மாதிரி ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி, அது ஒரு பெரிய ஒரு ஒளிவட்ட மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி மக்களை தண்டவிடாமல் செய்கிற அந்த போக்கிலிருந்து விடுபட்டு மக்கள்கிட்ட எளிமையாக பழகுகிற, இனிமையாக பழகுகிற, மக்கள் இவரை அணுக வேண்டும், அணுகினால் காரியம் நடக்கும், அல்லது நடக்காவிட்டாலும் கூட ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவார் என்று நினைக்கக்கூடிய அளவிலே மக்களிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு நிரந்தர திட்டம், பெரிய திட்டம், மிகப்பெரிய திட்டங்கள். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஈரோடு மாவட்டத்திலே ஒரு அரசு கலைக்கல்லூரி கிடையாது. தந்தை பெரியார் பெயரில் மாவட்டம். ஆனால் அனைத்து சாதியினருக்கும் ஒரு கல்லூரி உண்டு. சுயநிதி கல்லூரிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு அரசு கல்லூரியாவது இருக்கிறதா நினைத்து பார்த்தீர்களா? இந்த மாவட்டத்தில் ஒரு அரசு கல்லூரியாவது இருக்கிறதா? திருப்பூர் மாவட்டம் பிரிகின்ற வரை நமக்கு 11 தொகுதிகள் இருந்தன. இப்போ ஒரு 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட இல்லை. இப்ப ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை வேண்டாமா? இந்த மாவட்டத்துக்கே ஒரு அரசு கல்லூரி கிடையாது. அப்ப இது போன்ற கருத்துக்களை, சிந்தனைகளை, சமூக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே பெரிய பெரிய நிரந்தர திட்டங்களை, மேம்பாலங்களை போன்ற மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்ட வேண்டும். சின்ன சின்ன அன்றாடம் தேவைப்படுகிற பாஸ்போர்ட் தேவைப்படுகிறது, அதற்கு கையெழுத்து தேவைப்படுகிறது, ஒரு அட்டஸ்டேஷன் தேவைப்படுகிறது என்று சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் வருவார்கள் அல்லவா? அவர்களையும் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். அவர்களுக்கும் இருக்கிற போது அவர்களை போய் எளிய முறையிலே பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினரை எளிய முறையில் பார்க்க வேண்டும். 7 கடலை தாண்டி, 7 மலையை தாண்டி, அங்கு ஒரு தீவு இருக்கிறது, அந்த தீவுக்குள்ள ஒரு குகை இருக்கிறது, அந்த குகைக்குள்ள கிளி இருக்கிறது, இந்த கதை வருமே, அது மாதிரி எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது. கட்சிக்காரர்களை தாண்டி, மாவட்டத்தை தாண்டி, வட்டத்தை தாண்டி, கிளையை தாண்டி, அதை தாண்டி, இதை தாண்டி எல்லாம் கிடையாது. நேரடியாக மக்கள் யார் சென்றாலும், ஆணோ பெண்ணோ, மாணவனோ அல்லது மாணவியோ அல்லது சாதாரண பாட்டாளி, ஒன்றும் தெரியாத கைரேகை போல மட்டுமே தெரிந்தவரோ, அவர் கூட எளிய முறையிலே போய் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அளவிலே உருவாக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக சிந்திக்க வேண்டும். பொலிட்டிக்கல் திங்கிங் அது ரொம்ப முக்கியம். அரசியல் கட்சி ரீதியாக சிந்திக்காவிட்டால் பரவாயில்லை, அரசியல் ரீதியாக சிந்திக்க வேண்டும். நல்ல காரியம் நமது தொகுதிக்குள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அழைக்காமலேயே செல்ல வேண்டும். யார் நல்ல காரியம் எங்கு நடந்தாலும் சரி, அந்த காரியத்திற்கெல்லாம் சென்று ஊக்கப்படுத்த வேண்டும். எந்த நல்ல காரியம் இந்த தொகுதிக்குள் நடந்தாலும் அந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும், மேலும் மேலும் நடக்க வேண்டும். நல்லது நடந்தால்தான் இந்த தொகுதி முன்னேறும். அதே போன்று தொழில், வேலை வாய்ப்பு, இது போன்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும். தொழில் மிக மிக முக்கியம். தொழில் வளர்ந்தால்தான் அனைத்தும். அது போன்ற தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டமிடலாம் என்பதை பற்றி, புதிய புதிய தொழில்களை எப்படி கொண்டு வரலாம், இந்த பகுதி மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொடுக்கலாம் என்பதை பற்றியான ஒரு சிந்தனை. அதே போன்று தொகுதி முழுக்க கல்வி, கல்வி என்பது மிக மிக முக்கியம், அடிப்படையான தேவை. அந்த கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இது போன்ற கண்ணோட்டத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் நேர்மையானவர்களாக இருப்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் செயல்படக்கூடியவர்களாக, செயலூக்கமிக்கவர்களாக, நாட்டுப்பற்று உள்ளவர்களாக, நடுநிலையாளர்களாக, சமுதாய கண்ணோட்டம் உள்ளவர்களாக, சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக, தான் சார்ந்திருக்கிற சாதி, தான் சார்ந்திருக்கிற மதம். நான் ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த தொகுதியில் மத நல்லிணக்கம் நிலவ வேண்டும். எந்த இடத்தில் சுனாமி போல மதக்கலவரம் வெடித்தாலும், எந்த தொகுதியில், நான் இருக்கின்ற இந்த தொகுதியில் மதக்கலவரம் எந்த காலத்திலும் வெடிக்காது என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லா மதத்தினரிடத்திலே ஒரு சமரச உணர்வு, நல்லிணக்க உணர்வு, அண்ணன் தம்பி போல் சிந்திக்கிற உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டாமா? 2 மதங்களிடத்திலே ஒரு நல்ல 3 மதங்கள் 4 மதங்கள் இருக்கின்ற இடங்களிலே ஒரு நல்ல நல்லுறவை ஏற்படுத்த வேண்டாமா? அது போன்ற நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டும். அதே போன்று சாதி கலவரங்கள், தென் மாவட்டங்களிலே கொடுமை, சாதி கலவரங்கள் மிகப்பெரிய கொடுமை இருக்கிறது. அதே போல நாம் விண்ணப்பம் போட்டு ஒரு சாதிகளை பிறப்பதில்லை. நாம் விண்ணப்பம் போட்டா பிறந்தோம், விபத்தில் பிறந்து விட்டோம். அப்படி பிறந்து முடித்த பிறகுதான், தாய் சொன்ன பிறகுதான் தெரிகிறது நாம் என்ற சாதி என்று. ஆனால் ஒரு குடிமகன் வேட்பாளனாக வருவதற்கும் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கும் அடிப்படை தகுதி என்னவென்றால், எல்லா சாதியினரையும், எல்லா மதத்தினரையும், அந்த தொகுதியில் உள்ள எல்லா குடிமக்களையும் ஒன்றுபோல் நேசிக்கிற அந்த பரந்த மனப்பான்மை அந்த வேட்பாளருக்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டிப்பாக தேவை. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் தா. ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சட்டசபை தேர்தலில் வாக்காளர்கள் கடைபிடிக்க வேண்டிய
வழிமுறைகள் மற்றும் வாக்காளர்கள் எவ்வாறு விழிப்புடன் இருக்க வேண்டும், வாக்காளர்கள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன, வெற்றி பெற்று வந்த வேட்பாளர் என்னென்ன தொகுதிக்கு செய்ய வேண்டும், பொதுமக்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வாக்காளருடைய வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை பற்றியும் மிக தெளிவாக கூறினார். உடன் உரையாடினார் திருப்பூர் தீபா. இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு உதவிய தமிழ் செல்வன் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொண்டு, இனி வரும் காலங்களெல்லாம் உங்களுக்கு வசந்த காலமாக மலரட்டும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.